நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு கடன் பாரத்தினால நீங்கள் கஷ்டப்படலாம், நெருக்கப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கடன் பாரத்தினால என்னால் வெளியே தலை காட்ட முடியல, கடன் பாரத்தினால உறவினர்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் சொந்த குடும்பத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க, கடன் பாரத்தினால எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலை, இந்த மாதிரி காரணம், இந்த மாதிரி பிரச்சனைகளோடு நீங்கள் காணப்படுகிறீங்களா? யார் இதிலேருந்து எனக்கு விடுதலை தருவாங்க என்ற சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? சகோதர சகோதரி, இயேசுவால் உங்களுக்கு விடுதலை தர முடியும். அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. ஆண்டவரே, என் கடன் பாரத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. நான் இனி கடன் வாங்கவே மாட்டேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.